யாரிடமிருந்து வந்திருக்கின்றது? நிச்சயமாக நன்மையெல்லாம் என் இறைவனிடமிருந்து. ஏன் நன்மையெல்லாம் இறைவனிடமிருந்து என்று கேட்டால், எனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ தீமைகளோ நான் சம்பாதித்த பிறகு அதனை நிவர்த்தி செய்து கொள்ள எனக்கு வழி இல்லை என்று ஆகும் பொழுது இறைவனே என்று நன்மைக்காக திரும்புவேன். வேறு கதி இல்லை என்று ஆகும் பொழுது கும்பிடக்கூடிய சூழ்நிலை. கதி இல்லை, உன்னிடமே சரணடைகின்றேன். நான் விரும்புவது அனைத்துமே பிரார்த்தனையாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. வாயில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை வேண்டாம், உள்ளத்தில் உங்களுக்காக அமைத்ததை நீங்கள் விரும்புகின்றீர்களே, அது உங்களிடமிருந்து இல்லை. நிச்சயமாக இறைவனிடமிருந்து எனக்கு நிறைவேற வேண்டும். அவன் அனுமதித்தால் தவிர எனக்கு நிறைவேறாது. அவனுடைய வாக்கு உண்மையாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அப்படியானால் அவனுடைய வாக்கு உண்மையானது தானே என்று கேட்டால், நிச்சயமாக இறைவனுக்குடைய பெயர் சத்தியமானவன். சத்தியம், சத்தியவான் இறைவனுடைய பெயர். அவன் அதற்கு மாறு செய்வனில்லை. ஆக சத்தியமானவனிடமிருந்து எனக்கு ஒரு தேவை என்னுடைய மனதில் வேண்டும் என்ற தேவை விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அவன் உங்களுக்கு கொடுத்ததும் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கிடையில், உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையில் உள்ளத்தின் அளவில் ஒப்பந்தம் நிறைவேறியாகிவிட்டது. சாட்சியத்துடன், உங்களுடைய மனசாட்சியத்துடன் நிச்சயமாக நீங்கள் விரும்பினீர்கள். அந்த விருப்பம் உங்களை விட்டு மகளாது. அவன் கொடுத்த விருப்பம் அவனால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். ஏனென்றால் அதனை நீங்கள் இன்னதென்று கணிக்கவும் முடியாது, நீங்கள் அதன் அளவில் செல்லவும் முடியாது. ஏனென்றால் அரூபமான ஒரு மாபெரும் அருள் உங்களுக்காக ஒரு விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அந்த விருப்பத்தை நீங்கள் ஒரு பொருளாக மாற்றக்கூடியவர்கள் இல்லை, பொருளாக கற்பனை செய்யக்கூடியவர்கள் இல்லை. சுகம் என்ற ஒன்றை நான் கற்பனை செய்ய முடியாது. அதனை நான் உணர வேண்டும், அதில் நான் வாழ வேண்டும், அந்த சுகத்தில் வாழ வேண்டும், உணர்வில் வாழ வேண்டும். இந்த உணர்வை நீங்கள் பார்க்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அதற்காக ஒரு உருவம் கற்பிக்கின்றோம். இது உங்களுடைய நல் அறிவுக்கு பொருத்தமானதா என்பதை பாருங்கள். சுகம் என்ற ஒரு உணர்வு, அதை நான் தவறிட்டுக் கொண்டிருக்கின்றேன், இதை மருந்துகளை கொண்டு சரி செய்து விடுவேன் என்று எண்ணுகின்றீர்களே, பார்க்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு, ஊசிகளை கொண்டும் மாத்திரைகளை கொண்டும் மருந்துகளை கொண்டும் நான் என் உள்ளத்தின் உணர்வை நான் சரி செய்து கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்களே, எந்த அளவுக்கு நாம் நல்லறிவு படைத்தவர்களாக இருக்கின்றோம். சத்தியத்தை தவற விடும் பொழுது என்னிடம் இருக்கின்றது இறைவனுடைய வாக்கு, நான் பெற்றுக்கொண்டேன், வேண்டும் என்று விரும்பினேன். வேண்டுதல் என்பது பிரார்த்தனை, விரும்பினீர்கள் இன்னும் அதீதமான பிரார்த்தனை, வேண்டித்தான் வேண்டும் என்று கூறக்கூடிய பிரார்த்தனை விரும்புகின்றேன் என்று கூறும் பொழுது, அப்படி வேண்டித்தான் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது என்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கின்றேனே தவிர மற்ற எவராலும் அந்த மறைவான உணர்வை உணரவும் முடியாது. நான் விரும்புவதை அவர்களுக்கு தெரிவிக்கவும் முடியாது. என்னுடைய உணர்வு என்ன என்பதை என்னை தவிர, என் இறைவனை தவிர வேறு எவரும் அறிந்தவர் இல்லை. அந்த உணர்வை படைத்தவன் அதே உணர்வைத்தான், சத்தியமானவன் என்ற அந்த உணர்வை உங்களுக்கு அறிவிக்கின்றான். பார்க்க முடியாத அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும். இப்பொழுதும் நோய்கள் இருக்கின்றன. நோய்கள் உங்களுடைய உடலில் இருப்பதாக எண்ணுகின்றீர்கள். இல்லை, மனம் வலிக்கிறது. நோய் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. சுகமாக உணர்கின்றேன், இப்பொழுது வலி போய்விட்டது, இப்பொழுது நன்றாக இருக்கின்றது, வலி வந்துவிட்டது, நன்றாக இல்லை, வேதனையாக இருக்கின்றது. இந்த வேதனையும் இந்த நன்றாக இருக்கிறது என்ற உணர்வும் உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன் புறமிருந்துள்ள வாக்கின் சத்தியத்தை உண்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தவறாமல் கவனிக்க வேண்டும். எண்ணத்தை நீங்கள் எந்த நேரமும் அதில் கவனம் உடையவர்களாக இருப்பீர்களானால், எண்ணம் என்பது மறைவானது. அந்த எண்ணத்தில் ஒரே ஒரு தேவைதான், எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும். எதற்கு எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால், என்னுடைய நல் உணர்வுக்கும் சுகத்திற்கும் எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும். என்னுடைய மனதின் அமைதிக்கு, அதனுடைய நன்மைகளுக்கு, நிம்மதியான அந்த வாழ்க்கைக்கு எந்த குறையும் எந்த விதத்திலும் ஏற்படக்கூடாது. உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான். இப்பொழுதும் அந்த அறிவிப்பை மறந்துவிட்ட நிலையில் ஆம் எனக்கு அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் பிரார்த்தனையை மேற்கொண்டு விட்டேன். வேண்டும் என்ற பிரார்த்தனையை, இன்னும் வேண்டித்தான் வேண்டும் என்ற அதீதமான பிரார்த்தனையை நான் மனதில் கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன். எனவே அமைதியடையுங்கள், அவசரம் வேண்டாம், கவலை வேண்டாம். எந்த நேரத்தில் இது உங்களுக்கு வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் பொருளாக கற்பனை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில்
கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளிலிருந்து சிலவற்றை நன்மை என்று எண்ணி நீங்கள் அதனை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த காலம் முடிந்துவிட்டது, அது நிகழ்காலமாக அமைவது என்பது நான் சவக்குழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான பொருள். இறைவன் உங்களை உங்களுடைய சவக்குழிகளிலிருந்தும் வெளியேற்றி நாளைய வாழ்க்கையின் புதிய பிறப்புக்காக, புதிய படைப்புக்காக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய வாக்குறுதிகளை கொண்டு. கெட்ட சக்திகள் இப்பொழுது நம்மை சூழ்கின்றன. உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவமும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் உங்களுக்கு அழகாக காண்பிக்கப்படுகின்றன. நான் இறைவனை மறந்தேன், இதன்பால் நான் ஈர்க்கப்பட்டேன், இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு உயிரற்ற பொருளும் ஜடமும் நம்முடைய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய படைப்புகள் அனைத்துமே, உதாரணமாக கட்டிடங்கள், கார்கள், இன்று நான் கட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அறிவின் காரணமாக நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய சில பொருட்கள், கார், வீடு, வாசல், இன்னும் என்னுடைய தரை மார்க்கம், வான மார்க்கம், ரயில் மார்க்கம், இவை அனைத்துமே என்னுடைய போக்குவரத்துக்குரிய சாதனங்களாகவும் அதற்குரிய பாதைகளாகவும் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதில் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் அமைத்தது எந்த ஒன்றிலுமே உங்களுக்கு உயிரோட்டம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு தூரம் போக வேண்டியிருக்குது, பயணம் போக வேண்டியிருக்குது. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது, சுகமாக இருந்தது பயணம். காற்று நன்றாக இருந்தது, சுகமாக இருந்தது பயணம். உங்களுடைய கார்களிலோ உங்களுடைய ரயில்களிலோ உங்களுடைய படைப்புகளிலோ எந்த சுகமும் கிடையாது. வீண் இறைச்சலும் கஷ்டங்களும் தான் போய் சேரும் வரையில். ஆனால் சூழ்நிலைகள் மாறி அழகான மேகங்களும் குளிர்ச்சியும் வானத்தினுடைய அழகும் பூமியினுடைய அந்த வெப்பத்தன்மை குறைந்தும் போகும்போது காற்றினுடைய அந்த தன்மையும் சுகமாக இருந்தது, அழகாக இருந்தது, இன்னும் பயணிக்கலாம். இறைவன் படைப்பில் உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. உங்களுடைய படைப்பில் நெருப்பும் வெப்பமும் சுகவீனமும் நெருக்கடியும் தேவை கிடையாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுதும் சரி நெருப்புக்குரியது, அது இறந்துவிட்ட வாழ்க்கை. உங்களுடைய படைப்புகள் அனைத்துக்குமே உயிரோட்டம் கிடையாது. நீங்கள் உயிருள்ள மனிதர்களாக இருக்கும் பொழுது இனத்தோடு சேர வேண்டுமா அல்லது பிணத்தோடு சேர வேண்டுமா? உயிருள்ள ஒரு இனம் இனத்தோடு உயிரை கொடுக்கக்கூடிய படைக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்துடன் இணைய வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த உயிரோட்டம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் அனைவரும் உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் மூச்சுக்காற்று வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருடைய மூச்சுக்காற்றும் மற்றவர் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கமாக உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த அறைக்குள் எல்லோருடைய மூச்சுக்காற்றும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவின்படி இந்த மூச்சுக்காற்றில் சுகம் கிடையாது. ஏனென்றால் கார்பன் டை ஆக்சைடு இருக்கின்றது. ஒருவருடைய மூச்சுக்காற்று இன்னொருவருக்கு உதவாது. அவ்வளவு மூச்சுக்காற்று இணைந்திருக்கின்றது. இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது. அந்த மனம் அமைதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் நிம்மதி பெருமூச்சு, நிம்மதியான மூச்சு உள்ளுக்கு இருந்து வருகின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடியதும் அதை நம்பக்கூடியதும் நிச்சயமாக நமக்கு சாத்தியமானது தான் என்ற அந்த உணர்வு வரும்பொழுது அந்த உணர்ச்சி, வெப்ப உணர்ச்சி மாறி நான் தான் வாழ வேண்டும், மனிதர்களிடம்தான் நான் சென்று கெஞ்சி கூத்தாடி வாழ வேண்டும், அவர்களிடம்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, நாளைய வாழ்க்கையில் பணத்தில் இருக்கின்றது, நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஏக்க பெருமூச்சு உங்களிடம் இல்லை. இப்பொழுது நிம்மதியான மூச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டமுள்ள அந்த மூச்சு வெளிப்படுகின்றது. அது மற்ற மனிதர்களுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு சூழ்நிலையை மனதில் அமைக்கின்றது. உங்களுடைய அறிவு கூறும் இது கார்பன் டை ஆக்சைடு, இதை அதிகமாக சுவாசித்தால் உங்களுக்கு கேடு வந்துவிடும். ஆனால் இறைவனுடைய வாக்குகளை கொண்டு நீங்கள் சுவாசிப்பது, உங்களுடைய சுவாசத்தில் இறைவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய இறைவனிடமிருந்த சத்தியம் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சத்தியத்திற்கு உயிர் மூச்சிருக்கின்றது. உண்மைதான், நான் ஏற்றுக்கொண்டேன், இது எனக்கு நிகழட்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு வெளியிடக்கூடிய அந்த மூச்சானது குளிர்ச்சியான மூச்சாக இருக்கின்றது. அந்த மூச்சு ஒருவருக்கு மற்றவர் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர் மூச்சு மனித அறிவுக்கு புரியாது. வீட்டுக்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், தோட்டங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், கார்டனில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அங்கு கவலையோடு இருந்தால் இவ்வளவு தெளிவான காற்றுக்கும் குளிர்ச்சியான காற்றுக்கும் என் மனம் இன்னும் சோர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. அவ்வளோ சுத்தமான காற்று. என் மனதிற்கு சோர்வுக்கு மேல் சோர்வு, தனியாக அமர்ந்திருக்கின்றேன், இன்னும் சோர்ந்து போயிருக்கின்றேன். ஒரு நல்ல வார்த்தை ஒருவர் வந்து கூறுகின்றார்கள், நெருக்கமாக இருந்து கூறுகின்றார்கள், மூச்சு காற்று படுகின்றது, சுகமாக எங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று. இந்த காற்றுக்கு அவர் உற்சாகம் அடைகின்றார். மனிதனுடைய அறிவு கேவலமான அறிவு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. ஒவ்வொரு மூச்சிலும்
நன்மையான அந்த உயிர் மூச்சு வெளிப்படட்டும். சத்தியத்தை பேசுங்கள். சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சுவாசங்களை மேற்கொள்ளுங்கள். கவலையோடு சுவாசங்கள் வேண்டாம், நம்பிக்கையோடு சுவாசங்கள் நிகழட்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவன் அறிவிக்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருப்பவர்களே என்று பொருள். நான் கொடுத்தவற்றில் பலவற்றை நீங்கள் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விருப்பம் இன்னமும் அழகான விருப்பமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேண்டும் 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 என்று அதிகமாக நீங்கள் வேண்டுங்கள். என்னிடம் வேண்டுங்கள், என்னிடம்தான் வேண்டுகின்றீர்கள். அந்த வேண்டும் என்பது உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை நான் என்னிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட்ட பொறுப்பாக நான் கொள்கின்றேன். என்னிடம் பொறுப்பேற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று பொருள். வேண்டும் என்று கேட்கும் பொழுது உளமாற முழுமையாக எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது யாரிடம் கேட்கின்றோம்? உள்ளத்தில் கேட்கும் பொழுது எவன் எனக்கு அறிவித்தானோ அவனிடம்தான் நான் கேட்கின்றேன். அந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஏற்படும் பொழுது நான் என்னுடைய பொறுப்பை அவனிடம் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கின்றேன் என்று பொருள். தன் மீது பொறுப்பை ஏற்படுத்திவிட்டு பிறகு அந்த பொறுப்பை தன்மேலும் மீண்டும் எடுத்துக்கொள்பவனை இறைவன் நேசிப்பதில்லை. வேண்டும் என்று எதற்காக விரும்புகின்றீர்கள்? சென்று எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே, செய்ய ஆரம்பித்துவிட வேண்டியது தானே. வேண்டும் என்ற விருப்பம் தானே அங்கு இருக்கின்றது. அந்த விருப்பத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது இறைவனிடம் ஒப்புவிக்கப்பட்டுவிட்ட ஒன்று, இது என்னிடம் இல்லை. இனி பிரார்த்தனை என்பது நீ எனக்கு கொடு என்பதுதானே பிரார்த்தனை. அல்லது நானும் செய்து கொள்கின்றேன், நீயும் எனக்கு கொடு, நான் என்னை அதிகமாக நம்புகின்றேன், நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எங்களுக்கு பிரார்த்தனையா? உன்னை தவிர கதி இல்லை, இதற்கு நீயே பொறுப்பேற்றுக்கொள் என்பது பொருள். பிரார்த்தனை நான் ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய வேண்டுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பொறுப்பு இல்லை, இனி இறைவன் பொறுப்பு. அது நிகழ வேண்டிய நேரத்தில் அவன் அதை நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். இப்பொழுது எனக்கு மனதிற்கு அமைதி கொடுத்து விட்டான். எதனை நான் விரும்பினேனோ அதுக்குரிய அமைதி இருக்கின்றது நிச்சயமாக. ஆனால் இன்று நான் எதனை விரும்புகின்றேனோ அது கிடைக்காது என்ற கவலை இருக்கிறது. அமைதி குலைந்திருக்கின்றது. என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இது நிகழாது என்று தெரிந்து நான் அதனை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். பெரும் கஷ்டம் நிகழ்ந்தால் நிகழலாம் என்று நான் இப்பொழுது சூதாட்டத்தின் அமைப்பிலும் என்னுடைய முயற்சி மேற்கொண்டிருக்கின்றேன். நிகழலாம், நிகழாமல் போகலாம். ஆனால் நிகழாமல் போய்விடும் என்பதைத்தான் நான் அதிகமாக நம்புகின்றேன். இதன் காரணமாக அந்த நேரம் நெருங்கும் பொழுது கவலை அதிகமாகின்றது. எந்த விதத்தில் இது உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்பதை இறைவன் அறிகின்றான். உங்களுக்கு உதவி வேண்டும். நீங்கள் மனிதர்களை நம்பி செல்கின்றீர்கள். ஆனால் மனிதர்களுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வருபவனும் அவன்தான். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் பல தருணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. நான் விரும்பிய ஒன்று என்னை தேடி வந்தது. நான் விரும்பி தேடி போனது என்னை விட்டும் நீங்கியும் விட்டது. நான் நஷ்டமும் அடைந்தேன். அதற்கு மேலாக இன்று நான் தேடி போகக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்கும் பொழுது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் எனக்கு உண்டு என்ற அந்த சத்தியத்தை இறைவன் விதித்திருப்பதை நாம் என்று அஞ்சிக்கொள்ள வேண்டும். உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கு நான் அஞ்சுகின்றேன். இப்பொழுது என் பொறுப்பில் நான் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனை நான் ஏற்கனவே படைத்து விட்டேன். உருவத்தை நோக்கி நான் செல்கின்றேன். உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். சென்ற காலத்தில் நான் பார்த்ததையும் கேட்டதையும் மனிதர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொருள்கள் அவ்வளவும் ஜடப்பொருள்கள். இந்த பொருளை வைத்துக்கொண்டு நான் பெருமை கொள்கின்றேன். நான் ஏற்கனவே இறந்து விட்டேன். பெருமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன். பெருமையில் மூழ்கிவிட்டேன். நான் இறந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது இறந்து விட்டேன். பெருமையின் உச்சக்கட்டத்தில் நான் இருக்கும் பொழுது மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும். நம்பிக்கையினுடைய பாதை மூடப்பட்டுவிடும். பெரும் அரற்றலுக்கு நான் ஆளாகிவிடுவேன். பெரும் பயத்திற்கும் பீதிக்கும் நான் ஆளாக்கப்பட்டு விடுவேன். அந்த நேரத்தில் நான் வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இழந்து விடுவேன். நாம் இன்னும் அந்த அளவுக்கு செல்லவில்லை. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்றென்றும் இறை உணர்வோடு நான் கலந்திருக்க வேண்டும். அவன் சத்தியத்தோடு நான் கலந்திருக்க வேண்டும். அவன் எனக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒன்றை, அவன் எனக்கு அருளிய ஒன்றை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில் அவனிடம்தான் நான் அதை முறையேற்றேன். எனக்கு வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் நாம் என்ன வேண்டும்? இது மிக ஆரம்ப நிலை, உறுதியான அழகான பிரார்த்தனை. நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதாவது அவனிடம் பொறுப்பு ஏற்படுத்தி விட்டீர்கள். அவனும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பின்னர் கெட்ட சக்திகள், ஷைத்தான்கள், மறைவான சக்திகள் உங்களை அறிவிக்கின்றன. இதை விரும்பினீங்களே, இது சுகம் சொட்டு. சுகம் சொன்னால் இந்த மெத்தை, இந்த வாசல், இந்த பங்களா, இந்த அரண்மனை, இந்த தோட்டம், இதுதானே
எல்லாரும் சுகமாக வந்துட்டுருக்காங்களே, பார்க்கலையா? நீங்கள் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு, இப்போ நீங்கள் தானே செய்யணும். அவ்வளவு பேருமே உள்ளத்தில் வாழ்கின்றார்களே தவிர அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு வாழவில்லை. உள்ளத்தின் வாழ்க்கை உங்களுடைய முதல் வீடு, அமைக்கப்பட்டுள்ள முதல் வீடு உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளம்தான். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவோம், இந்த இடம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி என்றால் எங்கு வாழ்கின்றீர்கள், எந்த ஒரு தேவையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படையிலான இந்த அடைக்கலங்கள், வீடுகள், இது எனக்கு பிடிக்கவில்லை, நான் இடம் மாற வேண்டும். அந்த இடம் மாற வேண்டும் என்று கூறுவது எங்கு? இதற்கு பொருத்தமான இடம் வரும்பொழுது பிடிக்கும், அது வரைக்கும் பிடிக்காது. அப்படி என்றால் உங்களுடைய மாடல் ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட், மறைவான அந்த ப்ளூ பிரிண்ட், எந்த மாதிரியான இடம் எனக்கு வேண்டும் நான் வாழ்வதற்கு என்று கூறக்கூடியது இங்கே இருக்கின்றது. எங்கு நீங்கள் முதலில் வாழ்ந்து வாருங்கள். இதனை நீங்கள் அடைந்து விட்டதை போன்று வாழுங்கள். எந்த நோய்களும் உங்களை தீண்டக்கூடாது. அண்டை அயலார்கள் உங்களுக்கு விரோதிகளாகவோ பகைவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் சுமூகமான வாழ்க்கையை வாழக்கூடிய, மதித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்ற மனிதர்கள் நமக்குள் பகைமையையோ வெறுப்புணர்ச்சியோ ஏற்படுத்தக்கூடாது. குரோதங்களும் விரோதங்களும் இல்லாத வாழ்க்கையும் அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடிய அண்டையாளர்களுடைய அவர்களுடைய நெருக்கமும் அவர்களுடைய பார்வையும் அவர்களோடு நான் கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் எனக்கு வேண்டும் என்று இறைவன் எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இங்கே இருக்கிற ஷைத்தான்கள் கூறின, இல்லை நீங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் இந்துக்கள் ஒரு காலம் சேரக்கூடாது, சேர முடியாது, சேர விடவும் மாட்டோம். நாமும் ஏற்றுக்கொண்டோம், ஆம் நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நான் இந்த வகுப்பாளை சேர்ந்தவன், நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்று நாமும் நம்மை பிரித்து கொண்டு விட்டோம். அப்படி என்றால் கடவுள் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒருவன் தான். நீங்கள் இத்தனை ஜாதிகளாக பிரிந்து மதங்களாக பிரிந்து ஒருவருக்கு விரோதிகளாக மாற்றியது யார் என்று கேட்டால் பூசாரிகள், அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த நலனுக்காக மாற்றினார்கள். நீங்கள் உங்கள் சொந்தத்தை கைவிட்டீர்கள், பிற மனிதர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் ஏற்கனவே தங்களுடைய பெருமைக்காகவும் உலகத்தினுடைய பொருள் அடைவதற்காகவும் அழிந்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தனக்கு வேண்டும் என்ற விதத்தில் வாழக்கூடிய கற்சிலைகளாக ஆகிவிட்டார்கள். ஒரு சத்தியத்தை அவர்களிடம் கேளுங்கள், உங்களால் முடியுமா என்று. முடியாது. அப்படி என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று கூறினீர்கள். என்ன உதவி? நம்பிக்கைக்கு உதவி செய்வதை தவிர வேறு என்ன உதவி செய்ய முடியும் உங்களால்? டாக்டர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகின்றோம் என்று, ஆனால் காப்பாற்ற முடியாது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவ்விதமாயின் நாம் நம்பிக்கை கொண்டோம் அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று. இறைவன் கூறிய ஒரு வார்த்தை, நீங்கள் சுகமாக வாடுங்கள், கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் என்று கூறும்பொழுது, நான் இந்த டாக்டரிடம் அடைக்கலம் கொண்டு விட்டேன், ஐசியூவில் ஜாயின் பண்ணிட்டேன், அட்மிட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கவலையும் பயமும் கிடையாது, இனி எல்லாம் இந்த கடவுள்கள் எல்லாம் என்னை ஒன்று சேர்ந்து என்னை காப்பாற்றி விடுவார்கள். இறைவன் ஒருவன் கடவுள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் கடவுள்களை நாடி சென்றார்கள். அவர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். பிறகு தங்களுக்கு நிலைமை மீறும் பொழுது இறைவனுடைய ஆற்றலும் அவனுடைய வாக்கும் நிறைவேறும் சமயம் கைவிடுத்து விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்று. அப்பொழுது இவர்கள் இறைவன் பக்கம் திரும்புவார்கள், சொந்தங்களை கைவிட்டு விடுவார்கள். இறுதியாக இறைவனுடைய சித்தம் நிறைவேறும், அவனுடைய திட்டம் நிறைவேறும். எவ்வளவுதான் நாம் இறைவனை விட்டு விலகினாலும் சரி, இறுதி நேரங்களில் நீங்கள் திரும்ப வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் உங்களை மன்னிப்பவன் இல்லை என்பது இறைவனுடைய வாக்கு. எப்பொழுது எனக்கு இணையாக அவ்வளவு பேரையும் உலகத்தில் அவ்வளவு பேரையும் திரண்டு அமெரிக்கா வரையிலும் சென்று அவ்வளவு டாக்டர்களையும் பார்த்துவிட்டு இறுதியாக அவர்கள் கைவிடும் நிலையில் என் இறைவனே என்று திரும்பும் பொழுது அங்கு நிச்சயமாக இறைவனுடைய உதவியோ பாதுகாப்போ அற்றவர்கள், நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்பதை நாம் என்று அஞ்சு கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அஞ்சியவர்களாக உங்களுடைய நன்மைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது தெய்வ உணர்வு, தெய்வத்தின் வாக்கு, சத்திய வாக்கு. நீங்கள் நம்பிக்கை கொள்வது எவ்வளவுதான். உங்களுடைய பள்ளிவாசல்களிலோ உங்களுடைய சர்ச்சுகளிலோ கோயில்களிலோ தர்காக்களிலோ இல்லை. உங்களுடைய வீடு அந்த உள்ளத்தில் இப்பொழுதும் அழகான மூச்சாக, உயிர் மூச்சாக, வேண்டும் என்று கூறக்கூடிய உயிர் மூச்சாக இது இருந்தால் நன்றாக இருக்கும், நல்ல வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டும் அழகான பேச்சை கொண்டும் உணர்வை கொண்டும் வாழக்கூடிய அந்த மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே மூச்சில் கெட்ட மனிதர்களுடைய காற்றுகளும் கலந்திருக்கின்றன, அவர்களுடைய பேச்சுகளும் கலந்திருக்கின்றன. இது சாத்தியமில்லை. நீங்கள் தான் தேட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் தான் சம்பாதிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை. ஒரே மூச்சில் இரண்டு விதமான சொற்கள், இரண்டு விதமான பேச்சுக்கள், ஒன்று இறைவனுடைய உணர்வு, இன்னொன்று மனிதர்களுடைய கலந்துவிட்ட அந்த கரப்டட் ஏர்,
காதுகளில் விழுந்து மூளைக்கு சென்று அங்கிருந்து கீழே இறங்கி இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை இது இல்லை, இங்கேருந்து என்ன இறங்குச்சோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதன்பால் நீங்கள் உடைகள், அதன்பால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எவற்றையெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் குபேரர்களாக இருந்த, இன்னும் எத்தனையோ நேர்த்தியான மாளிகைகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் வைத்திருந்தவர்கள் பெருவாழ்க்கை வாழ்ந்த நகரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்பது தெரியும். சென்னை அடிக்கப்பட்டது என்பது தெரியும். முற்றிலுமாக மூடுவதற்கு முன்பாக அவர்கள் இறைவனிடம் கையேந்தினார்கள், பணம் வேண்டாம் உணவு கொடு என்று. அதன் காரணமாக வானமும் நிறுத்தி கொண்டது, பூமியும் விழுங்கியது தண்ணீரை. அரசாங்கங்களோ மனிதர்களோ உங்களுடைய உறவுகளோ உதவி செய்யவில்லை, மனிதாபிமானம் அங்கு உதவி செய்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் காரணமாக இறைவன் மழையை நிறுத்தினான். அது மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இங்கு நான் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது, அவர்களோடு சேர்ந்து நாமும் அடைந்திருப்போம். உணவை கேட்டார்கள், நீங்கள் உணவை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உணவை கேளுங்கள், அங்கு உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பணத்தை கேளுங்கள், இன்றைய கஷ்டம் ஆரம்பமாகிவிட்டது. எல்லோரும் 3 வேளை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த உணவு தான் எனக்கு பிரதானம் என்று இருக்கும் பொழுது இன்றைக்கும் 3 வேளை உணவு இருக்குது, நாளைக்கும் 3 வேளை உணவு இருக்குது, நாளைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது, உணவு இருக்குது, மனசு அமைதியாக இருக்கும். உணவுக்கு பஞ்சம் இல்லை என்பதை உங்களுடைய சொந்தத்தில் நீங்கள் இப்படி உணர்ந்து பாருங்கள். இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, நாளைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். சாப்பாடு குறைவு இருக்குமா? இருக்காது. என்றைக்குமே இருக்கும். சாப்பாடுக்கு குறைவு இருக்காது. எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிடும். இந்த உணர்வு நமக்கு இருக்கிறது. பணம்னு வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருந்தாலும் சரி பத்தாது, நாளைக்கு இல்லாமல் போகும், வேறு வேணும்னு. இன்றைக்கே பணத்திற்கு ஒப்பான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம் என்ற இந்த பகுதிக்கு நாம் செல்லும் பொழுது இறைவன் உங்களுக்காக அனுமதித்தது உணவு. நீங்கள் அந்த உணவை மறுத்துவிட்டு பணம் என்றீர்கள். உங்களுக்கு பணம் கொடுத்து வருகின்றேன், உணவு கிடையாது, சாப்பிட முடியாது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு நோய், பல நோய்கள். அந்த உணவு வயிற்றுக்குள் இறங்கவில்லை, வேதனையாக இருக்கின்றது, பசியும் இல்லை. பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? இது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி பல பேரிடம். இது எங்கோ ஏதோ ஒருவர் இந்த மாதிரி கஷ்டப்படுகின்றார் என்பதில்லை. பார்க்கும் இடமெல்லாம் உணவுக்கு பத்தியம், பத்தியம், பத்தியம். பணத்தின் மீது பைத்தியம் எவ்வளவு இருக்கின்றதோ உணவின் மீது பத்திய நெருக்கடி நமக்காக அமைக்கப்பட்டுவிட்டது. நாம் உணவை நாட வேண்டும். உணவில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் இறைவனுடைய வார்த்தைகளை மட்டுமே கிரகிக்கக்கூடிய சக்தி அமையும். பணம் தான் என்னுடைய குறி என்று இருக்கும் பொழுது அதில் செத்த பணம், அதுக்கு உயிர் கிடையாது. கெட்ட சக்திகள் சூடும். இறைவனுக்கு விரோதமாக நான் பதற்றத்தோடும் அவசரத்தோடும் போட்டியோடும் பொறாமையோடும் விரோதத்தோடும் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு விரைய வேண்டும். அடுத்தவர்களிடமிருந்து அபகரிப்பதை தவிர இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வேறு எந்த விதமான வழியும் கிடையாது. உணவு அப்படி இல்லை. அடுத்தவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாலாவது உங்களுக்கு உணவை கொடுப்பார்கள், அந்த இரக்க குணம் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த உணவை நாம் நிராகரித்துவிட்டு மனிதன் அச்சடித்த இந்த அசிங்கமான நோட்டையும் பேப்பரையும் வாழ்க்கையினுடைய பிரதானம் என்று எடுத்துக்கொண்டோம். இறைவன் நிச்சயமாக நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? என் இறைவனே எனக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்கள், எனக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்கள். பணம் என்ற அந்த தரித்திரத்தை கேட்காதீர்கள். பணம் இருக்கிறது, உணவு சாப்பிட முடியவில்லை, இது தரித்திரமா? உணவு எனக்கு இருக்கிறது, பணத்தை பற்றி கவலை இல்லை என்பது இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் சொர்க்க வாழ்க்கையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து அறிவிப்பான். உணவை கேளுங்கள், பணத்தை கேட்காதீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம் பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.